பேராசிரியர் கணேசலிங்கத்தோடு அவர் எந்த அடிப்படையிலும் ஒரு உரையாடலை இது தொடர்பாக மேற்கொள்ளவே. இந்த அரங்கில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் தமிழரசு கட்சியை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள். ஏறக்குரிய ஒரு 70 வருடங்கள் இந்த ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை, அதில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்க வேண்டும், அதில் ஒரு பண்புத்தனம் இருக்க வேண்டும், ஒரு அரசியல் களத்தில் செயல்படுகின்ற ஒரு ஒரு தலைமை தாங்கக்கூடிய அல்லது ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய திறனுடையவர்கள் என்று அல்லது மூத்த அரசியல் தலைவர்கள் என்று கருதப்படுபவர்களிடம் ஒரு பண்புத்தனம் மிக முக்கியமானது. இது தொடர்பாக எந்த உரையாடல், இப்ப நீங்கள் குறிப்பிட்ட இவ்வளவு விடயங்களினுடைய எந்த அம்சமும் உண்மையில் என்னோடு உரையாடவில்லை சம்பந்தப்பட்டவர் என்பதை மட்டும், எங்களுடைய ஈழத்தமிழருடைய அரசியலின் தோல்விகளுக்கு பின்னால் எங்களுடைய அறிவு இன்மையினுடைய அளவீடு தான் அடிப்படைக்கான. நாங்கள் எல்லாவற்றையும் பிழையாகவும் தவறாகவும் முன்னிறுத்திவிட்டு நாங்கள் அதுக்கு நியாயம் சொல்லப்போம். அது நியாயம் என்று கூட நாங்கள் உரையாட முயற்சி. பாசிசம் என்பது அல்லது நேசிசம் என்பது பெருமளவுக்கு தேசத்தின் மீதான அல்லது அரசின் மீதான எல்லையற்ற நேசிப்பின் வெளிப்பாடு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஊடறுப்பு நேயர்களுக்கும் அதனுடைய இணைப்பாளருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்து, தமிழர் பிரதேசத்தில் ஜனாதிபதி தேர்தல் மிக பிரதானமான பேசு பொருளாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. சிவில் சமூகங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்கு எதிர்கருத்துக்களை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என கூறி வந்த நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களும் உங்களுடைய முயற்சிக்கு எதிர்வினையாற்றி இருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இவை தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன? நீங்கள் எல்லோரும் ஒளித்து ஓடுவதற்கு என்ன காரணம் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் ஒளித்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள், தன்னுடைய அழைப்பை கூட நீங்கள் முறையான வகையில் அந்த அழைப்புக்கான செவிசாய்க்கவில்லை, எல்லோரும் தலைமறைவாகிவிட்டார் என்று அவருடைய அந்த சாயல்பட அவருடைய கருத்தை அந்த மேடையிலே, பொது மேடையிலே முன்வைத்திருந்தார். நீங்கள் சிவில் சமூகமாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓர் அணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர், உங்களோடு இன்னும் பல துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் ஒரு அடிப்படையான விடயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த உரையாடலுக்குரிய அடிப்படைகளை அவருடனான சந்திப்புகளில் முன்வைக்கின்ற போதும் உரையாடுகின்ற போதும் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு பொது வேட்பாளரை இந்த தேர்தலில் நிறுத்துவதென்ற அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய 2010 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வகையான கோட்பாட்டு ரீதியான புரிதலையும் அதுக்குரிய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகளையும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலும் சிவில் அமைப்புகள் என்ற அடிப்படையில் நாங்கள் முனைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு மிக தெளிவாக இந்த காலப்பகுதியில் இருக்கிறோம். அதுக்கான முதல் கட்டமாக வவுனியாவில் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு உரையாடலையும் செய்து, அதுக்கு பிற்பாடு மீளவும் ஒரு பொது வேட்பாளர் தேவையா இல்லையா என்ற பற்றிய உரையாடலுக்கு நாங்கள் தயார் இல்லாத நிலை என்பதை, அல்லது நாங்கள் அதை முன்வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாகவே வரையறுத்து கொண்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வகையான உரையாடல்களை நாங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சித்திருந்தோம் ஒரு தளத்தில். இன்னொரு தளத்தில் இந்த உரையாடலுக்குரிய அழைப்பை சிலரோடு மட்டும் அவர் நிகழ்த்தி இருக்கிறாரே தவிர, நான் நினைக்கிறேன் குறிப்பாக பேராசிரியர் கணேசலிங்கத்தோடு அவர் எந்த அடிப்படையிலும் ஒரு உரையாடலை இது தொடர்பாக மேற்கொள்ளவே, இதுக்கான ஒரு விண்ணப்பத்தை கேட்கவில்லை. அவ்வாறு கேட்டிருந்தா கூட நிச்சயமாக அதுக்குரிய தெளிவான புரிதலை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு என்னை பொறுத்தவரையில், நான் அது சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க என்ற அடிப்படையிலும் நான் முன்வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். நிச்சயமாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் ஈழத்தமிழர்களுடைய அரசியலினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் பொருத்தப்பாடு என்ற ஒரு தீர்மானத்தை முன்வைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட பிற்பாடு
அது தேவையா இல்லையான்னு விவாதிப்பது என்பது நான் நினைக்கிறேன் அறிவியல் சார்ந்த அடிப்படையிலும் நடைமுறை சார்ந்த அடிப்படையிலும் அது மிக மோசமான ஒரு அபத்தமான ஒரு அரசியல் செய்முறையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு புரிதல் எங்களிடம் எல்லோரிடமே இருந்தது. அதனால் அந்த விடயத்தில் தவிர்க்க முயற்சித்திருந்தோம், தவிர்த்திருந்தோம். அது அதுக்காக சொல்லப்படுகின்ற விளக்கங்களும் அதுக்காக முன்வைக்கப்படுகின்ற அம்சங்களும் நான் நினைக்கிறேன் இந்த பொதுத்தளத்திலும் அரசியல் சக்திகள் அல்லது அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையிலும் ஒரு முதிர்ச்சியற்ற உரையாடலின் வெளிப்பாடுகள் தான் அந்த அந்த அதனுடைய பிரதிபலிப்புகளாக இருந்தன. அரசியல் முதிர்ச்சியை புற மனிதர்களோடு அல்லது சமூகங்களோடு அல்லது சிவில் சமூகங்கள் தான் பெருமளவுக்கு இந்த மக்களாக கருதப்படுகிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சிவில் சமூகங்களாக தங்களை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த சிவில் சமூகங்கள் தான் இந்த மக்கள் போட்ட வாக்குகளில் இருந்து பாராளுமன்றம் சென்றவர்கள் தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற நபர்களும் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய இருப்பும். ஆகவே அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய இருப்பும் சிவில் அமைப்புகள் மீதான விமர்சனங்களை முன்வைக்கின்ற போதும் சிவில் அமைப்புகளால் முன்மொழியப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற போதும் அதில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்க வேண்டும், அதில் ஒரு பண்புத்தனம் இருக்க வேண்டும். ஒரு அரசியல் களத்தில் செயல்படுகின்ற ஒரு ஒரு தலைமை தாங்கக்கூடிய அல்லது ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய திறனுடையவர்கள் என்று அல்லது மூத்த அரசியல் தலைவர்கள் என்று கருதப்படுபவர்களிடம் ஒரு பண்புத்தனம் மிக முக்கியமானது. வெளிப்படுத்துகின்ற சொற்கள், உரையாடுகின்ற சொற்கள், ஒரு நாகரிகம். இது ஒரு கல்வி கற்ற ஒரு நாகரிகமான ஒரு சமூகம், ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்திய ஒரு சமூகம். இதன் மீது பாய்ச்சப்படுகின்ற அல்லது வெளிப்படுத்தப்படுகின்ற பிரயோகங்கள் சாமானியன் கூட அவ்வாறான சொற்களை பிரயோகப்படுத்த மாட்டான். அந்த நாகரிகங்கள் கூட இல்லாத ஒரு களத்தை தான் நான் இதனுடைய வெளிப்பாடுகளுக்குள்ளாக நான் அவதானிக்கின்றேன். அதுதான் என்னுடைய மதிப்பு. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் மேலதிக தகவலாக நான் கேட்க விரும்புவது சொற்பிரயோகம், சொல்லாடல்கள் ஒரு முறையான விதத்தில் அந்த விடயத்தை பிரதிபலிக்காதனுடைய வெளிப்பாடு அவற்றை தொடர்பில் நீங்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள். அப்படியாயின் சுமந்திரனை அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை ஒரு பண்பற்றவர் என்று கூற வருகிறீர்கள். நான் ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவன், நான் ஒரு பேராசிரியர். நான் அப்படியான ஒரு நாகரிகமற்ற உரையாடல் எதையும் நான் வெளிப்படுத்த. ஆனால் ஒரு முதிர்ச்சி என்பது அவர்களுடைய உரையாடலில் தென்பட வேண்டும். நாகரிகமான உரையாடல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்க்கை இந்த அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திடம் உண்டு. இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு களமாகத்தான் நாங்கள் இதை அளவீடு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அரசியல் என்பது ஒரு வெறும் போலித்தனமான வடிவம் கிடையாது. அது அறிவியல் பூர்வமான எண்ணங்களோடு களமாடப்படுகின்ற ஒரு வடிவம் தான் அரசியல். அத்தகைய வடிவத்துக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய உரையாடலினுடைய பகுதிகள் மிக முக்கியமானதும் அடிப்படையானது. அதுக்காக அவர்கள் பிரயோகித்தார்கள் அந்த சொற்களை என்பதற்காக நான் பிரயோகிக்கக்கூடிய மனிதனாகவோ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயோ நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். நான் அவ்வாறான சொற்களை எல்லாம் அவர்கள் மீது பிரயோகிப்பதை உண்மையில் நான் தவிர்க்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு விடயம் அந்த மேடையிலே கூறப்பட்டது, இன்றைய காலகட்டத்திலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற ஒரு தரப்பினர் என்னோடு வந்து உரையாடிய போது இப்படியாக ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் என்று கூறி அவர்களிடம் பங்கு பெற்றுமாறும் அழைப்பை விடுத்திருந்தேன். அது நல்ல விடயம், நிச்சயமாக பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய விடயம் என்று கூறியதுடன் தாங்கள் கலந்து கொள்வதாகவும் எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள். அதன் பின்னர் ஒருவர் பின் ஒருவராக பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறினார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சற்று இந்த நாள் பொருத்தமில்லை என்றார். அப்படியானால் சனிக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு வசதியா என்று உங்களுக்கு ஏற்ற வசதியான நேரத்தை சொல்லுங்கள் என்று அவரிடத்தே கேட்டபோது தான் ஒரு குழுவை சார்ந்தவன் எனவும் அந்த குழு இந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது என தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது எனவும் ஆகையால் இதற்கு தன்னால் வர முடியாது என்றும் கூறினார். இந்த குறுஞ்செய்தியை என்னுடைய கை தொலைபேசியில் இப்போதும் வைத்திருக்கின்றேன். என்னிடம் வந்த அந்த கூட்டத்திலே 7-8 பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இது நல்ல விடயம் என்று சொன்னார்கள் என்பதனால் ஒருவர் தானே வர முடியாது என கூறியிருக்கின்றார் என்ற காரணத்தினால் இன்னும் ஒருவரிடமே கேட்டேன்.
அவர் சொன்னார், இந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது என ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி என்றும், திரும்ப ஒரு தடவை அவர்களிடத்தை கேட்டு பார்ப்பதாகவும் மறுபரிசீலனை செய்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் கூறிய பின்னர் இன்னும் ஒன்றையும் கூறியிருக்கின்றார். இவ்வாறெல்லாம் எல்லோரிடமும் அழைத்தேன், அது ஏனென்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள், முறையான வகையிலே பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களுக்கு அழைப்பு வரவில்லை. ஆனால் அவரோடு பங்கு பெற்ற அவரை சந்திப்பதற்காக சென்றவர்களுள் நீங்களும் ஒரு முதன்மையானவர். அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தியாக கூறினார், நீங்கள் வரவேற்றதாகவும் கூறினார், அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறினார். ஆனால் பின்னர் எல்லோரும் வரவில்லை. அதற்குத்தான் அவர் கூறுகின்றார், ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்று. இல்லை, இதில் ஒரு தெளிவான ஒரு புரிதல் நிச்சயமாக இந்த நேயர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிடுகிறேன். நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் நினைக்கிறேன் அவர் வெளிப்படையாக யாரோடு உரையாடினார், யார் இது தொடர்பான கருத்தை முன்வைத்தார் என்பது குறிப்பிடப்பட வேண்டும். அவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற ஒரு சூழல் வருகிற போது அதுக்குரிய பதிலை அந்த உரியவரே அதுக்குரிய பதிலை உங்களுக்கும் வழங்க வேண்டும், பொது வழியிலும் வழங்க. இங்கே அடிப்படையில் இது அல்ல பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஈழத்தமிழருடைய அரசியலுக்கானதா இல்லையா என்பது பற்றிய ஒரு அடிப்படை நியமம் தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் மிக பிரதானமான செல்வாக்கு செலுத்திய ஒரு அம்சம். அவை அது தொடர்பில் உரையாடுவது, அது தொடர்பில் விவாதிப்பது இந்த நேர்முக தேர்வுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு மூன்றாவது பட்சமான உரையாடலின் வடிவங்கள். இது ஈழத்தமிழருடைய அரசியலில் கடந்த காலங்களில் பாரிய துயரத்தையும் நெருக்கடியையும் தந்திருக்கின்றது. அத்தகைய துயரத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருந்ததனுடைய விளைவுகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தனி மனிதர்களுடைய அடிப்படைகளுக்குள்ளால் ஒருபோதும் அரசியல் ஒரு முழுமை பெறுவதில்லை, முழுமை பெற வைப்பதற்கும் சாத்தியமில்லை. ஆகவே நிச்சயமாக இந்த சூழல் என்பது இவ்வாறான உரையாடல்களுடைய தன்மைகள் என்பது பற்றிய தெளிவு என்பதை விட அதனுடைய மிக முக்கியமான கருத்து நிலை என்ன என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உரையாடுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். இன்னொரு விடயம், இது தொடர்பாக எந்த உரையாடல், இப்ப நீங்கள் குறிப்பிட்ட இவ்வளவு விடயங்களினுடைய எந்த அம்சமும் உண்மையில் என்னோடு உரையாடவில்லை சம்பந்தப்பட்டவர் என்பதை மட்டும் நான் இந்த நேர்காணலில் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். நீங்கள் கூறுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கே நான் வந்து விடுகின்றேன். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நாங்கள் பிரசாரம் செய்வோம். ஏனெனில் இந்த விடயம் கோமாளி கூத்து, ஒன்றுக்கும் உதவாத விஷப்பரீட்சை என்று சிவில் சமூகத்தை பார்த்து திரு சுமந்திரன் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். அப்படியா இதற்கு பதில் கூறுங்கள்? இல்லை, இதில் நான் நினைக்கிறேன் கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அது யாரும் கருத்து சொல்லலாம், கருத்தை கருத்தாகவே சொல்ல வேண்டும். கருத்தை வெளிப்படுத்துகிற போது ஒரு நாகரிகம் வேண்டும். அந்த நாகரிகம் பற்றி உரையாடுகிறோமே தவிர, முன்வைக்கிறேனே தவிர, கருத்து முன்வைக்கப்படக்கூடாதென்று நான் இந்த தளத்திலும் உரையாட நான் முன்வர மாட்டேன். அவ்வாறான எண்ணமும் என்னிடம் இல்லை. உலகத்தில் எல்லாரிடமும் இது சார்ந்திருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிப்பது எல்லாருக்கும் உரித்துடையது. ஒரு கட்சி என்ற அடிப்படையில் கட்சிக்கு உரித்துடையது அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் குறித்துடையது, அதை யாரும் நிராகரிக்கவில்லை. ஆனால் இது ஈழத்தமிழர்கள் தாங்கள் ஒரு சமூகமாக ஒன்றிணைதல் அல்லது ஒரு பொலிட்டியாக தங்களை அடையாளப்படுத்துதல் என்பது இந்த பொது வேட்பாளர் சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவுக்கு ஆரோக்கியமானது என்பதுதான் இங்கே விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சம். ஏன்னு சொன்னா, ஒரு நீண்ட 2009களுக்கு பிறகு தென்னிலங்கையோடு பயணித்து தென்னிலங்கையின் மீதான அளவுக்கு அதிகமான முதன்மைகளை முன்னிறுத்தி அந்த கட்சிகளையும் அந்த சார்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகளையும் நோக்கி இந்த மக்களை அணிதிரட்டி கிடைத்த பயன்களும் விளைவுகளும் எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் சமூகத்திடம் ஏற்படுத்துகிறது. இந்த ஈழத்தமிழர்களுடைய இருப்பில் அதுக்கான எந்த மாறுதல்களும் இந்த 15 வருடங்களில் சாத்தியப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்கள் மேலும் ஒரு பிரிநிலைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த வங்குரோத்து அரசியலின் களத்தினால் பெருமளவுக்கு அவர்கள் ஒரு மிக உச்சமான துயரங்களையும் நெருக்கீடுகளையும் வெறுப்பையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஒன்று வெளியேற்றம் நிகழ்கிறது, நாட்டுக்குள்ளே நிறைய முரண்பாடு உள்ள அல்லது வன்முறை உள்ள சூழல் ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. பெருமளவுக்கு ஒரு அரசியல் மீது நம்பிக்கையற்ற நிலையினால் மக்கள் பெருமளவுக்கு தேசிய கட்சிகளை நோக்கி பயணம் செய்கிறார்கள், அவற்றை முதன்மைப்படுத்துகிறார்கள். இதுக்கான களங்களை பற்றிய உரையாடல் தான் இங்கு மிக மிக முக்கியமானது.
இந்த களங்களில் இருந்து ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்குள்ளே தான் உண்மையில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பினுடைய வடிவம் எப்படி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பது தான் இங்கே விவாதிக்கப்பட வேண்டியவங்க. அத்தகைய விவாதங்கள் இருந்திருந்தால், இந்த விவாதங்களினுடைய உண்மைத்தன்மைகள் இருந்திருந்தால், இதனுடைய ஆலோசனைகள், இதனுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாயும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் அவற்றை உள்வாங்கி இந்த சிவில் அமைப்புகள் தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொண்டு போவதற்கான உத்திகளை வகுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு சூழலுக்குள் நிச்சயமாக அந்த உரையரங்கோ அந்த உரையினுடைய பங்கெடுப்பாளர்களோ அல்லது பிரதான பங்கெடுப்பாளர்களோ இயங்கவில்லை என்பது அடிப்படையானது. கருத்துக்கள் கூறுவதற்கு எல்லோருக்கும் உரித்துடையது என்பதற்காக இல்லாத விடயங்களை அல்லது முதன்மைப்படுத்தப்படாத விடயங்களை, போலிகளை, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததுகளை பொது மேடையில் போட்டு உரையாட முடியாது. உரையாடுவது என்பதும் அல்லது பொது தளத்தில் இன்னொருவர் மீதான சேரை வாரி பூசுவதனால் எந்த விதமான மாற்றமும் இந்த தேசத்தினுடைய இருப்பில் ஏற்படுத்தப் போவதில்லை. ஏற்படுத்தக்கூடிய ஒரு களத்தையும் அது தருவதில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் தமிழரசு கட்சி ஒரு அறிக்கை விட்டிருக்கு. தமிழரசு கட்சி இன்னும் கட்சியாக ஒரு முடிவை தான் அறிவிக்கவில்லை. அதே போல தமிழரசு கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார், பொது வேட்பாளர் கூறிய முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இவ்வாறு எல்லோரிடமும் வேறுபட்ட கருத்துக்களும் வேறுபட்ட அம்சங்களும் இருக்கிறது. இதை ஆதரித்து பல கட்சிகள், தமிழ் கட்சிகள், ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பரப்பில் இயங்குகின்ற பல கட்சிகள் உடன்பாட்டுடன் செயல்படுவதற்கு முனைப்பு செலுத்தி இருக்கு. அவை பெருமளவுக்கு இந்த பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தையும் அவர்கள் பிரதிபலித்து, ஆகவே இவை எல்லாவற்றினுடைய கூட்டுத்தன்மைகளோடும் தான் இந்த நேர்காணலும், இந்த நேர்காணலுக்குரிய களங்களும், இந்த ஊடறுப்பு நிகழ்வும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அல்லது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட ரீதியில் அல்லது தனிப்பட்ட ரீதியில் என்ற நிலைதான் இன்றைய தமிழரசு கட்சியினுடைய அறிக்கையோடு வந்துவிட்டது. அல்லது குறிப்பிடப்பட்டவர்களுடைய அல்லது குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையானவர்களுடைய அது அவர்களுடைய அபிப்பிராயம். அது கட்சியினுடைய அபிப்பிராயம் என்று எவ்வாறு முடிவெடுத்தல் என்பதும் இதில் மிக பிரதானமான கேள்வி. ஆகவே அது மட்டும் தனிய கருத்து கிடையாது. இதுக்கு புறம்பாக இருக்கின்ற நிறைய, இதுக்கு சார்பு நிலையில் இருக்கின்ற அம்சங்களினுடைய கருத்துக்கள் இங்கு மிக அவசியம். இங்கு பொருத்தமற்ற கருத்துக்களை நாங்கள் விட்டு பொருத்தமான கருத்துக்களோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய சிந்தனையோடு சேர்ந்து பயணிப்பதற்குரிய நிலைதான் இப்போது ஈழத்தமிழர்களுக்கு அவசியம். ஈழத்தமிழர்கள் எப்படி இந்த சூழலில் இருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு போறது என்பது பற்றிய உரையாடல்களையும் களங்களையும் இந்த ஊடக பரப்பில் இருக்கின்ற அனைவரும் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த நிகழ்வினை பேசாமல் அல்லது அது தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாமல் கடந்து செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய நியாயப்பாடு. இல்ல, அதில் நான் முதன்மைப்படுத்துவது அதுல என்ன இருந்திருக்கிறது, என்ன கருத்து இருக்கிறது என்று சமூகங்களை தாறுமாறாக விமர்சித்திருக்கின்றார். பொது வேட்பாளரை தாறுமாறாக விமர்சித்திருக்கின்றார். அங்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்திருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியினுடைய தலைவர், நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், இப்போது தமிழரசு கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்று. கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானம், அதே போன்று பல மூத்த நிர்வாகிகள், பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் எல்லாம் அந்த அரங்குக்கு சென்றிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாசா அது அங்கு இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில் சந்தித்திருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படியான ஒரு சம்பவத்தை, இப்படியான ஒரு நிகழ்வை கடந்து செல்வோம் என்பது கூட சிவில் சமூகத்தினுடைய கருத்து சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் காட்டுவது என்று எடுத்துக்கொள்ள முடியும். இதை கடந்து செல்லுதல் என்பது சிவில் சமூகங்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பதில் அவர்கள் ஒரு 100% முடிவோடு அவர்கள் பயணிக்கிறார். அதுக்கு எதிராக வருகின்ற கருத்துக்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர அதுக்கு மாற்றீடான ஒரு செய்முறை ஒன்றை அவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியப்பாடு இல்லை. என்றால் அவை பெருமளவுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கின்ற அம்சங்கள், பாசிட்டிவாக இருக்கின்ற அம்சங்கள் எங்களிடம் இன்னும் அதீதமாக இருக்கின்றது. அது தொடர்பான பாசிட்டிவான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் நிறைய பேர் குவிந்து போயிருக்கிறார்கள். சாதாரண மக்களிடம் அல்லது இந்த பெருமளவுக்கு இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய, கிராமங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், விவசாயிகள் சங்கங்கள் போன்றவர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் முன்வைக்கின்ற அம்சங்களுக்கு குறித்துடைய தேவைப்பாடுதான் இங்கே முதன்மையானது.
இங்க நீங்கள் சொல்வது போல் இந்த 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 அரங்கில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பேரும் சேர்ந்துதானே தமிழரசு கட்சியை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள். ஏறக்குறைய ஒரு 70 வருடங்கள் இந்த ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை முன்னிறுத்தி கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது தமிழரசு கட்சி. அந்த கட்சி இப்போது எங்கே இருக்கிறது? அந்த கட்சியினுடைய களம் எங்கே இருக்கிறது? அந்த கட்சியினுடைய இருப்பு எவ்வாறு இயங்க முடியாத ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிறது? இது நீதிமன்றத்தில் அல்லவா இந்த கட்சி நிற்கிறது. அப்ப நீங்கள் இவ்வளவு மூத்த தலைவர்கள், இவ்வாறானவர்கள் எல்லோரும் நீங்கள் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து நீங்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கிற போது அதே மங்கள விளக்கு ஏற்றியவர் இன்று அறிக்கை விடுகின்றார், அல்லது அந்த கட்சி அறிக்கை விடுகின்றது, இது கட்சியினுடைய முடிவு அல்ல, அல்லது கட்சியினுடைய தீர்மானம் அல்ல. இன்னும் அத்தகைய தீர்மானத்துக்கு இந்த கட்சி போகவில்லை. திரும்ப மீள மீள நீங்கள் கேட்கிறீர்கள், இது ஒரு கருத்து நிலைக்கு உட்படுத்தப்பட்ட விவாதமாக இதை எப்படி ஆக்குதல்? இதுக்கு பதிலளிப்பது அல்ல ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய பார்வை. ஒரு சமூகத்தினுடைய பார்வை இந்த பலவீனங்களை விடுத்து பலமான அம்சங்களை நோக்கி அல்லது பாசிட்டிவான அம்சங்களை நோக்கி இந்த சமூகத்தை ஒன்றிணைந்து கொண்டு செல்லுதல், திரட்சி பெறச் செய்தல், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்ற தேடுதல், இதுதான் மிக அவசியமான ஒன்று. இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் குறிப்பிடுவது போல் கடந்து செல்வது என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரிய விடயம் கிடையாது. கடந்த காலத்தில் நிறைய அம்சங்களை ஈழத்தமிழர்கள் கடந்து சென்றார்களே. முள்ளிவாய்க்காலையும் முள்ளிவாய்க்காலினுடைய துயரத்தினுடைய பக்கங்கள் வரையும் அவர்கள் எத்தனை நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சந்தித்த எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த இனம் தன்னுடைய இருப்பை இப்பவும் பேணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் முயற்சிக்கிறதா இல்லையா? அவ இந்த இடத்தில் ஈழத்தமிழர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஈழத்தமிழர் நோக்கி இந்த அரசியல் கட்சிகளுடைய பார்வை பற்றி ஊடகங்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார்கள்? எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. இந்த ஊடக பரப்பில் இருக்கிறவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளும் விவாதிக்கப்படுகின்ற விடயங்களும் அவர்கள் போடுகிற தலைப்புகளையும் பார்க்கின்ற போது மிக மிக சில சந்தர்ப்பங்களில் கவலைக்குரியதாக இருக்கிறது. நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய திறனும் தேர்ச்சியும் எல்லோரிடமும் இருப்பதில்லை என்பதை இது காட்டுகிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து பயணிக்க முயற்சிக்கிறோம். சேறு பூசுகிறார்கள், அல்லது இந்த அரசியலின் களத்தில் இவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்காக நிறைய நெருக்கடிகளை தர முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் எதிரி தரவில்லை, அல்லது எங்களுக்கு விரோதமாக இருப்பவர்கள் தரவில்லை. ஈழத்தமிழர்களே ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் மீதான வக்கிரங்களை முதன்மைப்படுத்துகிறார்கள். சுயநலத்துக்காகவும் சுயநல அரசியலின் லாபங்களை அனுபவிப்பதற்காகவும் அதுக்கு பின்னால் அவர்கள் பயணம் செய்கின்ற என்ற அந்த எண்ணத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு தளத்தில் தான் அவர்கள் தயவு செய்து இவ்வாறான உரையாடல்களை விடுத்து இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வெளியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பக்கங்களை எவர் முன்வைக்கிறாரோ அவரோடு சேர்ந்து பயணிப்போம். எவர் முன்வைக்கிறாரோ அவர் குறித்துடைய களத்தை நாங்கள் தயார் செய்து ஒப்படைப்போம். மக்கள் தான் சிவில் சமூகம். சிவில் என்பது நான் நினைக்கிறேன் ஆங்கில சொல். இந்த சொல்லை தவிர்க்க முடியாமல் கீழத்திசத்து ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கின்ற இந்த போஸ்ட் கொலோனியல் கொண்டெக்ஸ்ல பெருமளவுக்கு ஒரு ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த கண்டெக்ஸினுடைய அடிப்படைகளுக்குள்ளால் இயங்குகின்ற தன்மையை பெற்றதாகவும் மாறி இருக்கிறது. உண்மையில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் வெளிப்படையாக இதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சொல்லை பிரயோகப்படுத்தி இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வெளிப்படுத்திய ஆய்வுகளிலும் நூல்களிலும் உரையரங்குகளிலும் இது ஒரு குடிசார் சமூகம். இந்த குடிசார் சமூகம் என்பது இந்த மக்களை குறிப்பதுதான். இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற்றவர்கள் இதன் மீது கல்வீசுவது அல்லது இதனை அவமதிப்பது என்பது மக்களை அவமதிப்பதற்கு சமனானது தானே. அது மக்கள் பார்த்து கொள்ளட்டும். இது பேராசிரியர் கணேசலிங்கமோ அல்லது ஊடறுப்போ அல்லது ஊடறுப்பினுடைய தமிழரசோ இதுக்கு முக்கியமானவர்கள் என்று நான் கருதவில்லை. இது மக்களுக்கு குறித்துடைய பொறுப்பு, மக்களுக்கு குறித்துடைய வடிவம், மக்கள் சார்ந்து ஒரு மக்கள் பிரதிநிதி வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். அதை கடந்து இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சமூகத்தினுடைய ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியல் சமூகத்தினுடைய அடிப்படை பணியாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
நீங்கள் கூறிய அடிப்படையில் அந்த விடயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை. அந்த விடயங்கள் ஒரு முக்கியமான விடயம் அல்ல. அவை தொடர்பில் கலந்துரையாடுவதே ஒரு தேவையற்றது என்கின்ற ஒரு அர்த்தமோட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள். ஆனால் சில விடயங்கள் என்று ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது, ஒரு வாரத்தை அண்மிக்கப் போகின்றது அவர் பேசிய விடயம். அது தொடர்பில் இன்று ஒரு வெற்றி முகத்தோடு அதாவது சிவில் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்துக்கள் தொடர்பில் பதில் கூறாமல் சென்று விடலாம், அவை எங்களுக்கு தேவையற்றது, இவற்றுக்கெல்லாம் பதில் கூறி எங்களுடைய நேரங்களை அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் தொய்வு நிலைக்கு கொண்டு செல்ல தேவையில்லை என்று நீங்கள் கூறினாலும், ஜனநாயகத்தின் ஒரு பண்பாகவும் நீங்கள் கூறுகின்ற ஜனநாயக மரபுகளுள் ஒன்றாகவும் ஒரு கருத்து ஒரு விடயம் முக்கியமாக பேசப்படுகின்ற போது முன்வைக்கப்படுகின்றது என்றால் அந்த கருத்து தொடர்பில் மறுகணமோ அல்லது அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலோ அந்த அமைப்பு உரிய பதிலை வழங்க வேண்டும். சிவில் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த விடயத்துக்கு எதிர்வினையாற்றவில்லை என்றால் சுமந்திரன் கூறிய கருத்தை எதிர்ப்பதற்கு அச்சப்படுகின்றதா, அல்லது நீங்கள் கூறியது போன்று இலேசாக இந்த விடயங்களை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு மன ஆறுதல் செய்தியோடு அந்த கருத்துக்கு பதில் சொல்லாமல் சுமந்திரனுடைய கருத்தை நீங்கள் அச்சத்தோடு பார்க்கிறீர்கள்? ஜனநாயகவாதிகளுக்கு ஜனநாயகத்தினூடாக பதிலளிக்க வேண்டும், சர்வாதிகாரவாதிகளுக்கு சர்வாதிகாரமான முறையில் பதிலளிக்க வேண்டும். இந்த ஜனநாயக அரங்கு என்பது எல்லோருக்கும் எந்த கருத்தையும் சொல்லுவதற்கு உரித்துடையது. அதுக்காக நாகரிகமற்ற கருத்துக்களை நாகரிகமான மனிதன் வெளிப்படுத்த மாட்டான். அது வெளிப்படுத்துவது அது ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அந்த அந்த வகையான உரையாடல்களை அங்கீகரிப்பதோ அல்லது முதன்மைப்படுத்துவதோ ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது மிக முக்கியமான ஒன்று. இதில் நீங்கள் மீளவும் கேட்கிறீர்கள், இது எதிர்வினையாற்றுவது என்பதல்ல, ஒரு ஆரோக்கியமான விடயத்துக்கு எதிர்வினை ஆற்றுவது என்பது அல்லது ஆரோக்கியமான ஒரு கருத்தியல் ரீதியில் ஒரு விவாத பொருளை உள்ளடக்கு. இன்னும் ஒன்று குறிப்பிடுகிறேன், அதில் உரையாடப்பட்ட சொற்கள் எல்லாவற்றையும் கேட்டேன். அதில் ஒரு சொல்லு பேசிசம். இங்கே யாருக்கு நீங்கள் இந்த களத்தில் இருக்கிற யாருக்கு இந்த பேசிசம் தேசத்தின் மீது எல்லையற்ற நேசிப்புத்தான் பேசிசம் என்று யாராவது உணர்ந்திருப்பீர்களாக இருந்திருந்தால் அந்த சொல்லினுடைய உண்மையான அர்த்தத்தின் ஊடாக அது உரையாடப்பட்டதா அல்லது உரையாடுவதற்குரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் பாசிசம் என்பது அல்லது நேசிசம் என்பது பெருமளவுக்கு தேசத்தின் மீதான அல்லது அரசின் மீதான எல்லையற்ற நேசிப்பின் வெளிப்பாடு. அவனுக்கு ஒரு 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 மனிதனுக்கு மிக உயர்ந்ததென்று அவன் கருதுவது அரசை, அதுதான் பாசிசம். அந்த தளத்தில் இருந்து கொண்டு நான் மீள உங்களை கேட்கிறேன், இந்த நேயர்களையும் கேட்கிறேன், அறிவியலாக இந்த விடயங்களினுடைய உண்மை வடிவங்களை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஈழத்தமிழருடைய அரசியலின் தோல்விகளுக்கு பின்னால் எங்களுடைய அறிவு இன்மையினுடைய அளவீடு தான் அடிப்படைக்காரர். நாங்கள் எல்லாவற்றையும் பிழையாகவும் தவறாகவும் முன்னிறுத்தி விட்டு நாங்கள் அதுக்கு நியாயம் சொல்லப்போம். அது நியாயம் என்று கூட நாங்கள் உரையாட முயற்சித்தோம். இந்த ஜனநாயக களத்தில் நீங்கள் ஜனநாயகமாக பேசியிருந்தால் உங்களுக்கு ஜனநாயகமான பாதையில் உங்களுக்கு கிடைத்திருக்கு. நீங்கள் ஜனநாயகமாக உரையாடி இருக்கிறீர்களா என்று உங்களை கூட நான் பார்த்து கேட்க முடியும் இந்த கேள்வி. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தினுடைய சூழலுக்குள்ளால் தான் இந்த விடயத்தை நீங்கள் அரங்கேற்றுவீர்களா என்றது மிக ஜனநாயகம் என்றால் என்னன்றதுக்கு நான் நினைக்கிறேன். நான் இனி உங்களுக்கு ஒரு நீண்ட வகுப்பெடுக்க வேண்டிய அந்த வகுப்பெடுக்கிற என்ற ஒரு உரையாடல் இங்கே மிக முக்கியமான எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? நான் ஏறக்குரிய இந்த மக்களோடு, இந்த மாணவர்களோடு, இந்த சமூகத்தோடு, இந்த அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய பரப்பு எல்லையோடு நான் பயணிக்க அதிகம் முனைகிறேன், அதிக விரும்புகின்றேன். அதுக்கான கேள்விகள் உங்களால் முன்வைக்கப்படும் என்றால் அதுக்கான பதில்கள் நான் தருவதற்கு தயாராக. அதுக்காக போலித்தனமான அல்லது ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு களத்தில் இருக்கின்ற அல்லது கருத்தே இல்லாத ஒன்றுக்கு நான் எப்படி கருத்து நிலைக்குள் இருந்து உரையாடுவது என்றது என்னிடம் பிரதானமாக இருக்கின்ற ஒரு கேள்வி. நீங்கள் போது குறிப்பிட்டீர்கள், தமிழரசு கட்சி அந்த முடிவுகளை இன்னும் அறிவிக்கவில்லை, தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வ முடிவுகளை அறிவிக்கும் என்று. நீங்கள் கட்சி ரீதியாகத்தானே எல்லோரோடும் சந்திக்கின்றீர்கள், கட்சியைத்தானே எல்லோரிடமும் முதன்மைப்படுத்துகின்றீர்கள், சிவில் சமூகம் கட்சியாகத்தானே பார்க்கிறீர்கள். எதற்காக உங்களுடைய சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒரு தனி நபருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரு சுமந்திரனோடு உரையாட சென்றீர்கள்? நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்களை கூப்பிட்டு அல்லது தமிழரசு கட்சியின் தலைவர் அல்லது மத்திய குழுவில் இருக்கக்கூடிய அரசியல் குழுவோடு நாங்கள் சந்திக்க போகிறோம் அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய முதன்மை குழுவோடு சந்திக்க போகின்றோம் என்று நீங்களும் தவறுதானே தொடர்ச்சியாக விடுகின்றீர்கள். நீங்களும் தவறின் மேல் தவறாக எதற்காக நீங்கள் சுமந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்றீர்கள்? ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது தானே உங்களிடம்.
நிச்சயமாக உங்களோட கேள்விக்கு விளக்கம் தர வேண்டும். தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சிக்கு முன்னாள் தலைவர் இப்போது தலைவராக இருக்கிறார். தலைவரை சந்தித்தோம், தலைவரோடு உரையாடினோம். முதல் கட்டமாக இந்த கட்சிகளுடைய தலைவர்களுடைய உரையாடல் நிறைவு பெற்ற பிற்பாடு எதிர்காலத்தில் அல்லது இப்போது அரசியல் களத்தில் ஒருவர் போட்டியிட்டு அந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஒருவரை அவர் தன்னுடைய பதவியில் செயல்பட முடியாது என்று நீதிமன்ற செய்முறை வந்த பிற்பாடு 2வது நிலை கட்டத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கின்ற ஒரு எண்ணத்தோடு, குறிப்பாக வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், 2வது நிலையில் உள்ளவர்களோடு சந்திப்பது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கட்சியினுடைய களத்தில் இருந்து தொழில்படு திறனோடு செயல்படுகின்ற ஸ்ரீதரனையும் அதுக்கு பிற்பாடு அருந்தோபாலனையும் எங்களுடைய ஆசிரியர் திரு அருந்தோபாலன் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் அதுக்கு பிற்பாடு திரு சுமந்திரன் அவர்களையும் இந்த குழு அதே போன்று திருமதி அனந்தி அவர்களையும் நாங்கள் இந்த சந்திப்பில் மேலதிகமாக ஒழுங்குபடுத்தி நாங்கள் அந்த சந்திப்பு குறித்துடைய ஏற்பாடுகளை செய்கிறோம். நீங்கள் தவறென்று குறிப்பிடுவது ஒரு சிவில் அமைப்பு இந்த சமூக பரப்பில் இருக்கக்கூடிய சக்திகளை நோக்கி நாங்கள் நகர்வதற்குறித்துடைய அடிப்படைகளை நாங்கள் முன்னிறுத்தி இருந்தோம். யார் யார் இந்த கட்சியினுடைய எதிர்கால தலைவர்கள் அல்லது தலைவருக்கு போட்டியிடக்கூடியவர்கள் அல்லது இந்த சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்கிறவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் இன்னொரு தளத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்குறித்துடைய செய்முறைகளையும் வைத்திருக்கின்றோம். அதுக்குரிய அடிப்படையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அணுகி இருக்கோம். அவர்கள் அதுக்குரிய கால நேரம் எங்களுக்கு தராததனால் அதனை நாங்கள் இன்னும் ஒரு காலப்பகுதிக்கு விட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கட்சிகளினுடைய தலைமைகள் ஒரு கட்டத்திலும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் ரீதியான முக்கியத்துவம், இந்த பொது வேட்பாளர் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கின்ற களத்தோடு இருக்கின்றவர்கள் சார்ந்த அடிப்படையிலும் இந்த சந்திப்புகளை ஒழுங்குபடுத்தினமே தவிர இது ஒரு தவறான பார்வைகளுக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு எண்ணத்தோடு அல்லது உள்நோக்கங்களோடு செயல்படுகின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. நான் நினைக்கிறேன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை மட்டும் எங்களால் இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் எங்களால் சந்திக்க முடியாமல் போனது. ஏனைய தளத்தில் அவர்கள் பகிஷ்கரிப்பை பற்றி முதன்மைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களோடும் உரையாடும், அவர்களுக்கும் அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தோம். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட்டார்கள், நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கொடுத்தோம். இது சார்ந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தப்பட்டது. இது தவறென்று யாரும் கருதுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தையோ அல்லது நாங்கள் ஒரு வன்முறை தளத்தையோ அல்லது நாங்கள் வேறு ஒரு விதமான எண்ணங்களை கொண்டோ நாங்கள் இந்த சமூகத்தில் செய்யப்படவில்லை. இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு குறித்துடையதுதான் இந்த பொது வேட்பாளரும் இந்த சிவில் சமூகங்களும் இந்த அரசியல் சமூகமாக்குவதற்கான அடிப்படை பணி. அந்த பணியை நோக்கி போகின்ற போது அங்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையிலும் ஏற்படக்கூடிய முன்னிக்கக்கூடிய நபர்களை நோக்கி நாங்கள் நகர்வது தவறென்று நீங்கள் யாராவது கருதினால் அது நான் நினைக்கிறேன் ஒரு அறிவியல் ரீதியான அளவீட்டு பரிமாணத்துக்குள் அந்த தவறென்ற சொல்லை நீங்கள் முதன்மைப்படுத்த முடியாது. அவ்வாறு முதன்மைப்படுத்துவது என்பது சமூக பரப்பில் அதிகமான குழப்பங்களையும் தேவையற்ற விடயங்களையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதாகவே அமையும். அறிவியல் என்கின்ற சொல்லாடலை வைத்துக்கொண்டு நீங்கள் சில விடயங்களை நியாயப்படுத்தினாலும் சில விடயங்களை நியாயம் கற்பிக்க முயற்சித்தாலும் கூட சில விடயங்களில் சில நடைமுறையான சிக்கல்கள் இருக்கின்றன. நீங்கள் கட்சியை சந்தித்தீர்கள், கட்சியினுடைய தலைவரை சந்தித்ததாக நீங்கள் அந்த தொடர்பிலான கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நீங்கள் கூறியதும் அது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், வினாவினை முன்வைத்தது அது மக்களுடைய வினாவாக இருக்கலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. பொது வேட்பாளர் தொடர்பில் மிக மும்முரமான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஒரு வாரமாக ஒரு தொய்வு நிலை இருப்பது போன்று தென்படுகின்றது. உள்ளக ரீதியான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். இப்போது கள நிலவரம் எப்படி இருக்கின்றது? இல்லை, நிச்சயமாக இதில் சில தயாரிப்புகள் இருக்கிறது, உரையாடல்களின் உடைய பகுதிகள் இருக்கிறது, திட்டமிடல்கள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு கொடியாமத்தில் ஒரு சந்திப்பு, நாளைக்கு நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியில் ஒரு சந்திப்பு, நேற்றைய தினம் வாகரையில் ஒரு சந்திப்பு, இவ்வாறு சந்திப்புகள் தொடர்ச்சியானதாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உரையாடல்களும் பொக்கெட்ஸா சில சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமளவுக்கு மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கூட அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அதுக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறது. எங்களுடைய உறுப்பினர்கள் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இதில் ஒரு கேள்வி, நீங்கள் என்னை
நீங்கள் விழிக்கின்ற போது கூட சொன்னீர்கள், என்னை ஒரு பொதுமகனாக நினைக்கிறீர்களா? இந்த பொதுமகனில் ஒருவனாக நான் கருத்து சொல்வதும், எண்ணத்தை வெளிப்படுத்துவதும், இது சார்ந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளில் இயங்குவதும் என்ற களத்தை விட்டு வெளியே ஒரு களத்துக்கு என்னை கொண்டு செல்வது போல், அல்லது இந்த அமைப்பில் பணியாற்றவர்களை கொண்டு செல்வது போல் எல்லோருடைய பார்வையும் இருக்க பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் ஒரு பொதுமகனாகத்தான் இந்த இடத்தில் இந்த உரையாடலுக்குரிய களத்துக்குள் நான் வருகிறேன். இந்த உரையாடலுடைய களத்தில் நான் மக்களுடைய அல்லது மக்களோடு சேர்ந்து அல்லது என்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து நான் இந்த களத்தில் பயணிக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த உரையாடல்களின் முன்னே என்னுடைய நிலைப்பாடும் என்னுடைய வடிவமும் இருக்கு என்பதை இந்த ஊடறுப்பு நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 8 மாவட்டங்கள் இருக்கின்றன. வடக்கு கிழக்குக்கு வெளியிலும் மலையகம், அது போன்று புத்தளம், கொழும்பு போன்ற இடங்களிலும் தமிழர்கள் செறிவாக வாழுகின்றார்கள். தமிழர்களுடைய பிரசன்னம் என்பது அங்கும் அதிக அளவில் இருக்கின்றன. வடக்கு கிழக்குக்கு வெளியில் உங்களுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கின்றன? அது தொடர்பில் என்ன நடைமுறைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? நிச்சயமாக வடக்கு கிழக்கை தான் இப்போது நாங்கள் முதன்மைப்படுத்தியிருக்கிறோம். வடக்கு கிழக்கு வெளியே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சார்ந்து இந்த விடயத்தினுடைய பக்கங்களை கொண்டு வருவதற்கான உரையாடல்களையும் அது குறித்துடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய முதல் இலக்கு வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கின்ற களத்தை நாங்கள் ஒரு பலமான ஒரு நிலைக்குள் உட்படுத்திய பிற்பாடுதான் நாங்கள் ஏனைய சமூகங்கள் சார்ந்த விடயங்களிலும் அவர்கள் இதில் ஈடுபடுவதற்கான ஒரு எண்ணப்பாடுகளையும் இந்த அமைப்பு தனக்குள்ளே உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. அதுக்கான விஷனோடு பெருமளவுக்கு இந்த அமைப்பினுடைய எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும் காணப்படுகிறது. ஆனா நிச்சயமாக இதில் வடக்கு கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் சரி, ஏனைய தமிழர்கள், முஸ்லீம்கள் அல்லது மலையக மக்கள், அதே போல முஸ்லீம்கள் இதில் பங்கெடுப்பது அல்லது ஈடுபடக்கூடாது என்பதல்ல எங்களுடைய விவாதங்கள் முழுவதும். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்குரிய ஒரு களத்தைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனா அதே நேரத்தில் எங்களுக்கு முதல் சிரமக்கப்பட வேண்டியதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியதும் நெருக்கடிகள் அதிகமாக உள்ள பிரதேசமாக ஈழத்தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு இருப்பதுதான் எங்களுடைய மிக பிரதானமான இலக்கு என்பதை இதில் குறிப்பிட விரும்புகிறேன். அது பெருமளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட அளவீட்டு பருமானமாக மட்டுமன்றி இந்த உரையாடல்களுக்கு ஊடாக இருக்கின்ற வெளிப்பாடுகளும் அதுவாகவே காணப்படும். பேராசிரியர் அவர்களுக்கு சில வேளை தொடர்ச்சியாக நான் சில விடயங்களை வலியுறுத்துகின்ற போது கோபம் ஏற்படலாம் அல்லது வெறுப்பு ஏற்படலாம். ஆனாலும் அரசியல் சூழ்நிலையில் பொதுவெளியில் அரசியல் ரீதியான பார்வையின் அடிப்படையிலே தான் சில வினாக்களை ஒரு அரசியல் துறை சார்ந்த பேராசிரியர் என்கின்ற வகையிலும் சமூக இந்த இடத்தில் நான் உங்களை குறுக்கிட்டுகிறேன். நான் இந்த அறிவியல் என்று மீள சொல்கிறது இதற்காக. ஒரு விடயம் அறிவியலில் மையப்படுத்தப்பட்டால் அதுக்குரிய சரியான வடிவம் வரும். அந்த சரியான வடிவத்தில் எக்ஸ் எப்படி, வை எப்படி, சற்றப்படி என்றதல்ல. அந்த விடயம் சரியானது என்று அறிவியல் கண்டுகொள்ளுமாக இருந்தால் அது சரியானது. அது எக்ஸ் செய்தாலும் சரி, வை செய்தாலும் சரி, சட் செய்தாலும் சரி. இது சட் தவறு விட்டால் அது தவறுக்குரியது. இதைத்தான் நான் உங்களிடம் மீளவும், அதுதான் எனக்குள்ளே உங்களுடைய நேர்காணலில் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருடல். அதுதான் அந்த நெருடலை வெளிப்படையாகவே சொல்கிறேன். இந்த அறிவியல் என்பதனுடைய மையத்தில் ஈழத்தமிழருடைய அரசியல் குவிக்கப்படுமாக இருந்தால், அதனை நோக்கி எல்லோரும் பயணம் செய்வார்களாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான இருப்பை தரும். இனி உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கும். இப்போது நான் கேட்கின்ற வினா என்னவென்று சொன்னால், நீங்கள் அரசறிவியல் துறை சார்ந்தும் அதே நேரம் அரசறிவியல் துறையோடும் அங்கு இருக்கக்கூடிய மக்களோடும் மண்ணோடும் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒருவராக இருக்கின்றீர்கள். உங்களோடு பல அந்த வட்டத்தில் பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் அந்த பொது வேட்பாளர் என்பது நீங்கள் கூறியது போன்று இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு செய்திக்கான ஒரு அடையாளப்படுத்தல் என்பதும் இப்போது இருக்கக்கூடிய தகவல். ஆனால் இங்கு இன்னும் ஒன்று இருக்கின்றது. அந்த பொது வேட்பாளர் என்பது எப்படித்தான் இலங்கையில் அரசியல் யாப்பின்படி இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் தோல்வியுறக்கூடிய ஒருவர். ஆனால் வாக்குகள் என்பது கணிசமாக பெற வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் சில வேளை மீண்டும் இந்த விடயத்துகளோடு முரண்படுவீர்கள் என்று நம்புகின்றேன், அல்லது என்னோடு கோபித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். திரு சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார், பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடையக்கூடியவர், அதில் மாற்றமில்லை. ஆனால் மிக குறைந்த வாக்குகளோடு அவரை நாங்கள் தோற்கடிப்பதற்கு முழுமையாக பணியாற்ற வேண்டும். நீங்கள் எல்லோருடைய பார்வையிலும் தோல்வியடையக்கூடியவர். ஒருவேளை அவர் கூறுவது போன்று வளமையாக
P2P ஏற்பாட்டாளர்களும் தமிழ் சமூகத்தினுடைய பல சிவில் போராட்டங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் யார் என்றே தெரியாத போது பலர் பெயர்களை தங்களுக்கு தாங்களை வைத்துக் கொண்டவர்கள் தான் இன்று வரையும் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள். உங்களுக்கும் அந்த விடயங்கள் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் இப்போது அந்த அச்சத்தில் தான் இந்த வினாவினை தமிழ் சமூகத்தின் உரித்தோடு ஊடகம் சார்ந்து உங்களிடம் கேட்கின்றேன். இல்லை, இதில் ஒரு குழப்பம் கொள்ள தேவையில்லை. அது இவ்வாறு நிறைய பேர் ஊடக வழிகளில் கூட நிறைய பேர் இதனை உச்சரிக்க முயற்சிக்கிறார்கள். தோற்கடிப்போம், இவர்கள் குறைந்த அளவில் வாக்கு பெற்றால் மெண்டேட் அனைத்தும் காணாமல் போகும், காலாவதி ஆகிவிடும். நினைக்கிறேன் இதுக்குரிய பதிலை சுவிசில ஸ்ரீதரனும் மிக தெளிவாக, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இது பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது ஈழத்தமிழருடைய சமூக பண்பாட்டு அடையாளங்களோடு சேர்ந்து அந்த விடயத்தை அவர் பார்க்க முயற்சித்திருக்கின்றார். அது ஒரு பக்கம். ஆனாலும் இதில் ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த தோற்கடிப்பது என்பது அல்லது குறைந்த அளவில் வாக்குகளை பெற வைத்தல் என்ற அந்த தகவலினுடைய அடிப்படை என்பது இது சார்ந்திருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான தன்மைகளினுடைய வடிவங்களை புரிந்து கொள்ளாததனுடைய பிரதிபலிப்பு என்பதுதான் என்னுடைய முதல் மதிப்பீடு. இரண்டாவது, இது ஒரு கூட்டுத்தன்மையோடு, இது சமூகமாக கூட்டு இணைவாக ஒரு ஈழத்தமிழர் தங்களுடைய அரசியல் இருப்புக்கான ஒன்றாக இதை கட்டமைத்தால் நான் நினைக்கிறேன் இதுவரை காலப்பகுதியிலும் இல்லாத வாக்கினை பெறக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஈழத்தமிழர்கள் நீண்ட காலமாக அனுபவித்திருக்கின்ற துயரங்களினுடைய பிரதிபலிப்புகளுக்குள்ளால் இதை அவர்கள் அடையாளப்படுத்த முயற்சிப்பார்களாக இருந்தால் அதுக்குரிய தனித்துவத்தை இது சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகளும் முதன்மைப்படுத்துவார்களாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் பணியை நாங்கள் இந்த ஈழத்தமிழ் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று கருதுவார்களாக இருந்தால் இது நான் நினைக்கிறேன் ஒரு இலகுவான வெற்றிக்குரிய ஒரு அம்சமாக மாறும். இதை காலந்தாழ்த்துவமாக இருந்தால் அல்லது இதை நாங்கள் இந்த சூழலில் இருந்து இல்லை நாங்கள் தோற்று விடுவோம் என்று நாங்கள் கருதுவோமாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பின் வடிவம் காணாமல் போகும், அல்லது அவற்றினுடைய இருப்பினுடைய வடிவத்தினுடைய நியதிகள் மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளார். அந்த நெருக்கடியில் இருந்து இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாப்பதற்கு இது ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு மிக அவசியமான ஒரு வடிவம் என்பதை அளவீடு செய்கின்றது. இப்ப சாதாரணமாக இலங்கையினுடைய அரசியல் யாப்பை எடுத்துக்கொண்டால் இந்த கோரம் என்ற அடிப்படையில் இருக்கின்ற ஒரே ஒரு தேர்தல் இந்த பொது வாக்கெடுப்பு மட்டும் அல்லது மக்கள் தீர்ப்பு மட்டும்தான். ஏனையவை எல்லாவற்றுக்கும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% மேல் பெறுகின்ற ஒரு நிலையைத்தான் அது கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையில் இருக்கின்ற அரசியல் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் இப்ப பகிஷ்கரிப்பு என்ற ஒரு விடயத்தை முன்வைப்பதன் ஊடாக உண்மையில் தென்னிலங்கையினுடைய வேட்பாளரை தோற்கடிக்க முடியுமா அல்லது தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இலங்கையினுடைய அரசியல் யாப்பில் எங்கே பலவீனமான பகுதிகள் இருக்கு, சிறுபான்மையினர் குறித்துடைய ஆரோக்கியமான வடிவங்கள் எங்கே இருக்கிறது, எது இருக்கிறது என்பது பற்றிய ஒரு ஆய்வும் தேடலும் முடிவும் எங்களுக்கு அவசியம். இந்த களம் அது குறித்துடைய ஒரு சூழலை எங்களுக்கு தந்திருக்கு. கோரம் அற்ற ஒரு தேர்தல் முறைதான் ஜனாதிபதி தேர்தல் முறை. இவ்வாறான அம்சங்களை நோக்கித்தான் இந்த தேர்தலினை ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் அல்லது தேவைப்பாடுகளுக்குள் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு காரணம் கடந்த காலத்தில் தென்னிலங்கை அரசியல் தலைவர்களும் தென்னிலங்கை அரசியல் களமும் ஏற்படுத்தி இருந்த நெருக்கடிகளும் அல்லது அந்த ஏமாற்றுத்தனங்களும் போலித்தனங்களும் உறுதிமொழிகளுக்கு பின்னால் ஏமாற்றுத்தனங்களும் அதோடு சேர்ந்து பயணிக்கின்ற தமிழரசியலினுடைய பக்கங்களும் தான் இப்படியான ஒரு சூழலை சிவில் சமூகங்களுக்குள் ஏற்படுத்தியது. கடந்த 15 வருடங்களாக சிவில் சமூகங்கள் இது தொடர்பான அவதானிப்புகளையும் எண்ணங்களையும் அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தன. ஆனால் அந்த வெளிப்படுத்தலினுடைய பிரதிபலிப்புகள் பெருமளவுக்கு ஒரு நெருக்கடி மிக்க சூழலை கொண்டு வந்ததனுடைய விளைவுதான் இன்று இவ்வகை நிலைக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டிருக்கின்றது. அவை நிச்சயம் சாதாரண கிராமப்புறங்கள் அல்லது இந்த தொழிற்சங்கங்கள் அல்லது இந்த சிவில் அமைப்புகளை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற போது அவர்களுடைய முடிவுகளும் அவர்களுடைய உரையாடல்களும் அவர்களுடைய தீர்மானங்களையும் பார்க்கின்ற போது நீங்கள் நினைப்பது போன்ற ஒரு நெருக்கீடு அல்லது இங்க பொது வழியில் சிலர் முதன்மைப்படுத்துவது போன்ற ஒரு நெருக்கீடு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு ஆரோக்கியமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைக்குள் தமிழ் பொது வேட்பாளருடைய நிலை காணப்படும் என்பதுதான் இதுவரை காலப்பகுதியில்
என்னுடைய அவதானிப்பினுடைய முடிவு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட நெருடல்கள், பல்வேறுபட்ட ஆதங்கங்கள், பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள், பல்வேறுபட்ட வழிநடத்தல்கள் என்று தொடர்ச்சியாக அறிவுபூர்வமாகவும் அரசறிவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களையும் தமிழ் சமூகத்தினுடைய அறத்தையும் சிவில் சமூகங்களினுடைய களப்பணிகளையும் எப்படியான வகையில் முன்னெடுத்துச் செல்வது, அரசியல் பிரமுகர்கள் போன்று சிவில் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் அமையப்பெறாது என்கின்ற பல்வேறுபட்ட முதன்மையான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட சிரமத்தின் மத்தியிலும் பொறுமையோடு கலந்து கொண்டு பதில்களை வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.